அமருவோம். காலை வணக்கம் சிஸ்டர்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்க எல்லாரையும் பார்த்ததுல. இந்த நேரத்தில் நான் பைபிள் ரீட் பண்ணுவேன். அதை தொடர்ந்து வேதி ப்ரேயர் பண்ணுவாங்க. என்ன ரீட் பண்ண போறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வெளியே வரும்போது தேவனை குதிச்சு பாடுற பாட்டை தான் நம்ம இங்க வசனமா படிக்க போறோம். நான் ரீட் பண்றேன். எக்ஸோடஸ், அதாவது யாத்திராகமம் 15 1 13 ரீட் பண்றேன். அகைன் 18 21 ரீட் பண்றேன். கொஞ்சம் கவனிங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது. கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைந்தனை நொறுக்கிவிட்டது. உமக்கு விரோதமாய் எழுந்தவர்களை உமது முக்கியத்தில் மகத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினையை அனுப்பினீர், அது அவர்களை காலடி போல பற்றித்தது. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவிலாக நிமிர்ந்து நின்றது. ஆழமான ஜலம் நடுக்கடலே உறைந்து போயிற்று. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை கூறுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைவன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணீரில் கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களின் ஈயம்போடு அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, சேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பர்வதத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்வதுமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமது வலதுகரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினால் அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினேன். 18 பண்றேன். கர்த்தர் சதா காலமாக என்றென்றைக்கும் ராஜரிகம் பண்ணுவார். பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையில் தம்புரை எடுத்துக்கொண்டார். சகல ஸ்திரீகளும் தம்புரோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார். ஆமென். நாம் திருத்தாழ்த்தி ஜெபிப்போம். இதோ அப்பா பிதாவே, இந்த அருமையான காலை பொழுது தேவன் நீர் என்னை கொடுத்தமைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இதோ நீர் மகா பரிசுத்தமானவரும் உன்னதமானவரும் உங்களிலே வாசம் பண்ணுகிறவரும் சர்வத்தையும் சிருஷ்டித்தவரும் சர்வ சேனைக்கும் அதிபதியான தேவனா இருக்கிறவனுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம். கர்த்தாவே, இதோ நீரே ஆதியும் அந்தமான தேவன், தொடக்கிறோரும் முடிக்கிறவருமான தேவன். கர்த்தாவே, இதோ அல்பேகா உமேகமான தேவனா இருக்கீங்கப்பா. பொதுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம். கர்த்தாவே, இதோ தாயும் தகப்பனும் எங்களை கைவிட்டாலும் தேவன் ஒருபோதும் எங்களை கைவிடாமல் இருக்க தேவனா இருக்கீங்க. எங்களை உள்ள கையில வரைஞ்சு வச்சிருக்க தேவனா இருக்கீங்கப்பா. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம். கர்த்தாவே, இதோ வேத வசனத்துல பார்த்த மாதிரி கர்த்தாவே, இன்னைக்கு செங்கடலை இரண்டாம் பிறந்த தேவன். கர்த்தாவே, செங்கடல் மேல நடந்த தேவனா நீர் இருக்கீங்கப்பா. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம். கர்த்தாவே, இதோ கர்த்தாவே, வாதம் கூடாது அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொன்ன என் தேவனா இருக்கீங்கப்பா. அதுக்காக கூட நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம். கர்த்தாவே, எத்தனையோ கூட பாடிகளை என் தேவன் இது குணமாக்குனவரா இருக்கேன். கர்த்தாவே, இதோ இறந்தே போனாலும் உயிரோடு கூட்டி தர அளவுக்கு தேவனே நீர் வல்லமை வாழ்ந்தவரா இருக்கேன். கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைக்கும் உங்களுடைய வஸ்திரத்துக்கும் கர்த்தாவே எவ்வளவாய் வல்லமை இருக்கின்றத தேவனே நாங்கள் பார்க்கிறோம்.
அவ்வளவு பெரிய தேவன் கர்த்தாவே, இன்னைக்கு எதுக்குமே உதவாத எங்களை தேவனே நீர் கண்ணோக்கி பார்த்திருக்கீங்கப்பா. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய அளவில்லாத கர்த்தாவே அன்பையும் ரட்சிப்பையும் இரக்கத்தையும் தேவனீர் எங்களுக்கு கொடுத்து தேவனை இம்மட்டுமா எங்களை நீங்க வழி நடத்தி வந்துட்டு இருக்கீங்க. அந்த தயவுக்காக கூட நன்றியோடு உங்க துதிக்கிறோம் கர்த்தாவே. இது ஒரு தகப்பனே நடக்க போற இந்த சர்வீஸ் தகப்பனே உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. இங்க இருக்க ஒவ்வொரு சகோதரிகளையும் என் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. நிறைய கர்த்தாவே, இன்னைக்கு சிங்கிளா இருக்கட்டும், மேரிடா இருக்கட்டும், ஆண்டிஸா இருக்கட்டும் கர்த்தாவே, அவங்களுக்கு தேவையான பலத்தையும் தேவன் நீர் கொடுத்து வழிநடத்துமாறு கூட ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தையும் கர்த்தாவே, இந்த நாளையும் நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக கூட நன்றியோடு துதிக்கிறோம். இந்த துதிக்கான மகிமை யாவற்றும் இயேசுக்கே செலுத்தி ஜெபத்தை இயேசு நாமத்திலே எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தேவனே, ஆமென். ஹாய் சொப்னா. எப்படி இருக்க சொப்னா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. எங்க நான் உமர் சைடு வந்திருக்கேன். நானும் தான். அப்படியா? சரி வா, நம்ம விடுமுறை சேர்ந்து எல்லாரும் வெல்கம் பண்ண போலாமா? கண்டிப்பா. ரொம்ப அழகா இருக்கிற காலையில் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல இதெல்லாமே. நீங்களும் மட்டுமா சும்மா கலக்குறீங்க கண்ணாடி போட்டு. சொப்னா, நீங்களும் ரொம்ப அழகா இருக்க. அப்படியே கொஞ்சம் திரும்ப ஸ்டைல்ல பூ பயங்கரம் ரொம்ப அழகா இருக்கு. ஓ தேங்க்யூ சிஸ்டர். நீங்க ஒரு நோட் பண்ணீங்களா? பூ வச்சாலே பொண்ணுங்க அப்படியே அவங்க எக்ஸ்ட்ராவா அழகா வருவாங்க. ஆமா ஆமா, பூக்கள் வச்சாலே பெண்கள் ரொம்ப அழகா தான் இருப்பாங்க. பூக்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு தெரியுமா சொப்னா? நிறைய இருக்கு சிஸ்டர். நீங்க ஏதோ சொல்லுங்க. பூக்களுடைய பேர்ல தான் பெண்களுடைய பேர இருக்கும். மல்லிகா, அல்லிராணி, முல்லைக்கொடி, கனகா, தாமரை, இன்னும் கூட நிறைய பேர் இருக்கு. ரோஜா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொன்னா. கண்டிப்பா சிஸ்டர். அதே மாதிரி பூ கூட பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கும்ல. ஆமா, நம்ம பெண்கள் கூட பார்க்கும்போது ரொம்ப அழகா பொலிவா இருப்பாங்களே. கண்டிப்பா. அதே மாதிரி நம்ம சோர்வா இருக்கும்போது அந்த பூ பார்க்கும்போது அப்படியே நமக்கு ஒரு வைப் வரும், ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கும். ஆமா ஆமா சொன்னா, நம்ம பெண்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் பாரு, அப்படியே சிரிப்பா, கலகலப்பா, அப்படியே பேச்சுல பயங்கரமா இருக்கும். இனி கூட காலையில பார்த்தாங்க, பிரேயர் பண்றாங்க, பைபிள் படிக்கிறாங்க, பாட்டு படிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப கலகலப்பா இருந்ததுல, உற்சாகமாவும் இருந்ததுல. எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி ஒரு பூக்கும் தனித்தனியா ஒரு ஸ்மெல் இருக்கும்ல, அந்த ஸ்மெல்லும் அவ்வளவு ஸ்பெஷல் இல்ல. ஆமா சொப்னா, பூக்களுக்கு எப்படி ஸ்மெல் ஸ்பெஷலா இருக்கும், பெண்களுடைய குணாதிசயங்கள் தான் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்க குணாதிசயங்கள் அன்பு, பண்பு, பாசம், வீரம், கருணை, சக்தி, இன்னும் அதிகம் ரொம்ப ரொம்ப நிறைய குணாதிசயங்கள்லாம் இருக்காங்க. ஒரு பெண்ணுக்குள்ளயுமே நிறைய குணாதிசயங்கள் பொதிஞ்சு இருக்கு. கண்டிப்பா சார். சொன்னா இங்க பாரு, இங்க உட்காந்துட்டு இருக்காங்க, இவங்க எல்லாம் பாரு, பூத்தோட்டத்துல உட்காந்துருக்க பூக்கள்லாம் அப்படியே ஒட்டு மொத்தமா சொல்லி உட்காந்த மாதிரி இருக்குல்ல. ஆமா எனக்கு அப்படிதான் தெரியுது. ஒருத்தர் ஒரு பூவா எனக்கு தெரியுறாங்க. ஒரு விஷயம் இருங்க. நீங்க பூக்களை பத்தி பேசுறதோ, நீங்க பெண்களை பத்தி பேசுறதோ, அதை கேட்கும் போது இவங்க முகத்துல இருக்கிற சிரிப்பையும் பார்க்கும் போது எனக்கு கூட இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுது. அப்படியாக்கா, நாங்க ரொம்ப வெயிட் பண்றோம்க்கா. என்னுடைய கிஃப்ட எழுத்துக்களால எழுதி வார்த்தைகளாக கோர்த்து உங்களுக்கு பரிசா கொடுக்க வந்திருக்கேன். இதோ என்னுடைய பரிசு உங்களுக்காக. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பே உன் கண்கள் அவளை கண்டன, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் அவள் படைக்கப்பட்டாள் என்று வேதம் சொல்கிறது. ஆம், மழலை பேசும் மகளாய், தன்னையே தரும் துணைவியாய், நட்புறவாடும் தோழியாய், பாசமிகு சகோதரியாய், உரிமையான அத்தையாய், உண்மையான சித்தியாய், பெரியம்மாவாய், அரவணைத்து புத்தி சொல்லும் பாட்டியாய், இணையில்லா அன்பு தரும் அன்னையாய், இப்படி எத்தனையோ வண்ணங்கள் அவளுக்கு. ஆம், அது மட்டுமல்ல, அவள் வலிமையானவள், வளங்கள் நிறைந்தவள், அசாத்திய தைரியம் உள்ளவள், அஞ்சா நெஞ்சம் கொண்டவள், பல பயங்கள் நிறைந்தவள், ஆனால் பலமானவள், ஆற்றல் மிக்கவள், அறிவில் ஊற்றானவள், கனிவானவள், கனவுகளை
விரும்புபவள். உன்னதமானவள் உயர்வான எண்ணங்கள் உடையவள். உன்னதமானவள் உயர்வான எண்ணங்கள் உடையவள். அன்பின் வடிவானவள், பண்பின் பிறப்பிடமும் அவள். சாதிப்பவள், சற்றும் சளைக்காதவள். அன்பின் வடிவானவள், பண்பின் பிறப்பிடமும் அவள். சாதிப்பவள், சற்றும் சளைக்காதவள். நம்பிக்கைக்குரியவள், தன் நம்பிக்கை நிறைந்தவள். நம்பிக்கைக்குரியவள், தன் நம்பிக்கை நிறைந்தவள். வீட்டின் விடியலவள், வாழ்வின் நிறைவும் அவள். வீட்டின் விடியலவள், வாழ்வின் நிறைவும் அவள். உன்னத தேவனின் படைப்பானவள். அவள் பெண்ணென்ற பேராற்றல் அவள். பெண்ணென்ற பேராற்றல் அவள். நன்றி. இந்த கவிதை கேட்கும் போது ஒரு ஸ்பெஷலா ஃபீல் பண்ண தோணுதுல்ல? ஆமா சப்னா, எனக்கு கூட ரொம்ப ரொம்ப உற்சாகமாயிடுச்சு. நம்ம அங்க திரும்பி பாரு, இந்த தலைப்பை பாரு. அவள் செழித்து நெடுகிறாள். ஆனந்தி, இந்த வார்த்தைகளுக்கான அழகான தமிழாக்கத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு பெண் தடைகளை தாண்டி திறமையுடன் சிறப்பாக செழித்து வளர்ந்து வெற்றி பெற்று எழுச்சி பெறுகிறார், உயர்ந்த நிலையை அடைகிறார் என்ற அற்புதமான தலைப்பின் கீழே நம்ம இந்த பெண்கள் தினத்தை கொண்டாட வந்திருக்கோம். கவிதையும் ரொம்ப நல்லா இருக்கு, நம்மளுக்கு இருக்கிற தலைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எல்லாருமே ரொம்ப உற்சாகமா இருக்கிறோம். சோ இந்த உற்சாகத்தோட, இந்த சந்தோஷத்தோட நம்ம இவங்களை எல்லாரும் வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. இங்க வந்திருக்கும் அனைத்து பெண்களையும் இந்திய கிறிஸ்துவின் சபையின் சார்பாக வருக வருக என்று எங்கள் மனப்போல் உள்ள வார்த்தைகளை வைத்து உங்களுக்கு வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி மார்னிங் ஹர்மி. மார்னிங்கா. சோ ஹர்மி, இங்க ஏதாவது சொல்லுங்க, டிஃபரன்ஸா தெரியுதா? டெஃபினெட்லி எல்லாரும் ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டே கலர்ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. எஸ், கரெக்ட். So I can also see a beautiful faces here and lot of colors here. But still என்னால சில hard working women's faces பார்க்க முடியுது, and சில sacrificial women's faces பார்க்க முடியுது, and சில independent women's faces பார்க்க முடியுது, and also சில tired faces பார்க்க முடியுது. So tired in the sense நம்ம இப்போ travel பண்ணிட்டு வர்றது கிடையாது, பட் as a woman நம்ம இத்தனை வருஷமா நம்மளோட ஃபேமிலிக்காக, நம்மளோட குழந்தைகளுக்காக நம்ம எப்பவுமே கிவிங்கா இருந்திருக்கோம். ஸோ நமக்குன்னு நம்ம எப்பவுமே யோசிச்சது கிடையாது. ஸோ எப்பவுமே நம்ம எல்லாத்துலேயும் நம்ம கிவிங்கா இருக்கிறோம், அண்ட் ஆல்சோ டயர்ட்லெஸ்ஸா நம்மளோட ஃபேமிலியை பாதுகாக்கிறோம். அண்ட் ஸோ இந்த நாள் வந்து உங்களுக்கான ஒரு நாள். ஸோ இந்த டைம்ல ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷன் இருக்குது, அண்ட் ஆல்சோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்குன்னு ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ ரிலாக்ஸ் ஆகிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. வண்ணங்கள்
I'm spice, I'm sugar, I'm fire. கண் விழியில் கனிவும் செந்தியும் ஒன்றாய் தேக்கி தெரிவேனே. அன்பின் வடிவமானாலும் உள்ளே இவளொரு போராளி. பெண் மாது, மங்கை தேவி, நான் ஆதி, உலகத்தின் பாதி, நாம் ஒன்றாய் வாழ்வதே வேள்வி. உயிர் யாவையும் படைத்திடும் காத்திடும் தாயும் நானே. உலகம் உருமாறிடும் பாதை நான் திறக்கிறேனே.
காயங்களையும் பார்க்கின்றன சிலுவை நாதரேசுவின்
இப்போ நம்ம எல்லாரும் சிஸ்டர்ஸா வந்து வெரி க்ளோஸ் டு அவர் ஃபாதர். அது உலக நீதி. பொண்ணுங்கன்னா அப்பா கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, அப்பாவுக்கு பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும்னுட்டு. இங்க எத்தனை பேர் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு தெரியாது. நான் எங்க அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் இப்ப இல்ல உலகத்துல. ஆனா அப்பான்னா அது ஒரு பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு கொடுக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி பைபிள்ல ஒருத்தர் இருந்தார், ஜெயராஜ்னு சொல்லிட்டு. அவருக்கு தமிழ்ல எதிர்னு பேரு. அவர் வந்து அவருக்கு ஒரு மக இருந்தா, 12 வயசு சின்ன பிள்ளை. ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிட்டா, படுத்த படிக்கையா போயிட்டா, சாகுற நிலைக்கு போயிட்டா. ஆனா அப்பாவால தாங்க முடியல, எப்படியாவது என் மகளை நான் காப்பாற்றணும். அப்போ இயேசு வந்திருக்காரு, நம்ம அவர் இயேசு கிட்ட போய் சொன்னா அவர் என் மகளை வந்து குணப்படுத்திடுவாரு அப்படின்னு ஓடோடி வந்து இயேசு பார்க்க வர்றாரு. இயேசு பார்க்கணும்னா அவர் சும்மா ஃப்ரீயா உட்காந்துட்டு இல்லை, திரளான கூட்டம் அவர் பின்னாடி. கூட்டம் ஏன்னா எல்லாருக்கும் உதவி வேணும், வந்து கூட்டமா நிக்கிறாங்க. அப்படியும் இவர் போய் இயேசு கிட்ட சொல்லிடுறாரு, இந்த மாதிரி என் மகளை காப்பாற்ற வரேன். இயேசும் ஒப்புக்கிறாரு, நான் வரேன் அப்படின்னு. சரின்னு இயேசு பொறுப்பிட்டு போகும்போது என்ன ஆகுது, நிறைய கூட்ட நெரிசல் அவரை போட்டு நெருக்கி பிடிச்சி தள்ளுறாங்க. இதுல ஏற்கனவே இன்னும் வேதனையா இருந்த ஒரு ஸ்திரீ வந்து, அது வேற ஒரு கதை, அவ வந்து எப்படி சுகப்படுறான்னு. இப்படி அவ்வளவு கூட்டத்துல நெரிசல்ல அவரு பொறுப்பிட்டு வரும்போது என்ன நடந்தது அதை நம்ம வேதத்துல இருந்தே படிக்கலாம். நீங்க உங்க வேதாங்கத்தை மார்க் 5வது அதிகாரம் 36 இருந்து 42 வரைக்கும் வாசிப்போம். மார்க் 5வது அதிகாரம் 36 இருந்து 42 நான் உங்களுக்கு படிக்கிறேன். இப்படி அவர் வேகமா போயிட்டு பொறுப்பிட்டு போறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வேலைக்காரன் வரான், வந்து அப்பா கிட்ட சொல்றான், பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படியாவது இந்த கூட்டத்துல விட்டுட்டு நான் போய் நம்ம மகளை காப்பாத்துல நினைச்சு போனவரை வந்து சொல்றான் ஒரு வேலைக்காரன், இந்த மாதிரி இந்த பொண்ணு கான். அப்போ இயேசு என்ன சொல்றாரு? 36 அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருவதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களை கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். இவரு 4 பேரை மட்டும் கூட்டிட்டு மற்ற கூட்டெல்லாம் வராதீங்க, சோ மச் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் சொல்லிட்டு ஏசு என்ன பண்றாரு, வேகமா போறாரு. அந்த ஜெபாலய அவர் அந்த இவர் வந்து ஜெபாலய தலைவனா இருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்றாரு, நீ பயப்படாத, நம்பிக்கையா இரு, ஓகே, லெட்ஸ் கோ, நம்ம போலாங்கிறாரு. அங்க போய் பார்த்தா அங்க ஒரே அழுறாங்க, எல்லாரும் குடி குடிக்குமாக இறந்துட்டா இல்லையா? வீட்டு வாசப்படையில் ஒரே ஒப்பாரியும் அழுகியுமா இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஏன் நீங்க இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? மக தூங்கிட்டு தான் இருக்கா. ஓகே, அப்பவும் ஹோப் கொடுக்கிறாரு, நம்பிக்கை கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். செத்த பொண்ணு உயிரோடு தூங்குது மாதிரி சொல்றாரு அப்படின்னு சிரிக்கிறாங்க அவரை பார்த்து. எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா குமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இப்போ அங்க உள்ள போய் என்ன பண்றாரு, அங்க மக படுத்திருக்கா, அவளுடைய கையை அவர் பிடிச்சி, இப்போ நம்ம தூங்குற பாப்பாவை எப்படி எழுப்புவோம் இல்லையா, பிடிச்சி தலை கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் அப்படி அதெல்லாம் தூக்கி விடுவோம் இல்லையா, அதுதான் இயேசு செஞ்சாரு. அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இப்படி ஆறுதலா தூக்கி உட்கார வைக்கிறாரு. தலித்தா குமின்னு சொல்றாரு. ஆரம்பிக்கல அதுக்கு என்ன அர்த்தம்னா, சிறு பெண்ணே எழுந்திரின்னு அர்த்தம். நம்ம தலைப்பு கூட ஷி ரைசஸ் இல்லையா, அததான் ஏசு சொல்றாரு, சிறு பெண்ணே எழுந்திரி. அரபிக் இல்ல, அரபிக்ல சொல்றாரு இந்த மாதிரி நீ எழுந்திரி அப்படின்னு. இன்னொரு அர்த்தமும் உண்டு அதுக்கு, என் செம்மறி ஆட்டுக்குட்டியே, சின்ன செம்மறி ஆட்டுக்குட்டியேன்னு ஒரு அர்த்தமா. நீங்க யோசிச்சு பாருங்க, அப்பா தன் மகளை என் சின்ன செம்மறி ஆட்டுக்குட்டியே எழுந்திரினாரு. இந்த மகள் செத்துட்டான்னு சொன்னாங்க, ஆனா அவ தூக்கத்துல இருந்து
எழுப்ப வல்லவரா இருந்தாரு. இயேசு கிறிஸ்து தன்னையும் உயிர்த்தெழுக்க முடியும், நம்மளையும் உயிர்த்தெழுக்க முடியும். நம்ம தூக்கத்தில் போனாலும் சரி, மறிச்சே போனாலும் சரி பாவத்துல, ஆனா எழுப்பக்கூடிய வல்லமையா இயேசு கிறிஸ்துக்கு உண்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களை வந்து குடுக்குறேன் சின்ன செம்மறி ஆட்டுக்குட்டியே இருக்கு, பட் ஏசப்பா அதான் சொல்றாரு, உங்களை எழுந்திரிங்க அப்படின்றாரு, எழுப்பி. இதுல ரொம்ப விசுவாசம் இருந்தது. அவரு ஜபால தலைவரா இருந்தாரு, இவ்வளவு கூட்டத்துக்கு போனாரு, செத்துட்டாங்கன்னு சொன்னாங்க, எல்லாருமே நம்பி அழுதுட்டு இருக்காங்க. ஆனாலும் அவர் நம்பினாரு, நான் ஏசு கூட்டிட்டு வந்திருக்கேன், என் மகன் எழுச்சிருவான்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த கணம் எப்படி இருந்திருக்கும் அவங்க அப்பாக்கு, அவங்க அம்மாக்கு. அங்க இருந்தவங்க ஆச்சரியப்பட்டாங்க, நான் அப்பாக்கு அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், தான் மகன் உயிரோட எழுந்திரிச்சு நிக்கிறான்னு சொல்லி. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க சிஸ்டர், நீங்க எங்க நிக்கீங்க கடவுளுக்கு முன்னாடி? நிறைய மனவேதனையில இருக்கலாம், இல்ல சுகமா இருக்கலாம், இல்ல ஹாப்பியா கூட இருக்கலாம். ஆனா தனிமையில இருக்கும்போது நம்ம நெஞ்சம் நம்மளுக்கு தெரியும். நீங்க யார்கிட்டயும் போக முடியல, யார்கிட்டயும் என்னால சொல்ல முடியல, அப்படி ஏதாவது ஒரு மன வருத்தம் தான் நமக்கு யார் இருக்கா? கண்டிப்பா ஏசப்பா இருக்காரு. இந்த வந்து சொல்லுற கடவுள் உங்களை கூப்பிடுறாரு, சின்ன செம்மறி ஆட்டுக்குட்டியே நான் இருக்கேன் உன் கூட. நீங்க அதை இன்னைக்கு இந்த நிமிஷம் நினைவு கூறுங்க. நம்ம திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் சகோதரிங்க எடுத்துட்டு வருவாங்க. இயேசு நம்மளுக்காக சிலுவையில அவருடைய சதையும் ரத்தத்தையும் சிந்தி நம்ம பட வேண்டிய பாடுகளை அவரே எடுத்துக்கிட்டு நம்மளை சுகப்படுத்துறவரா இருக்கிறார். அதை நினைவு கூர்ந்து நன்றியோட இதுல நீங்க பங்கேற்பீங்க. நம்ம ஜெபிக்கலாம். மகா கிருபை மேற்கும் இருந்த பரலோக தந்தையே, அப்பா இந்த வேலையை கொடுத்தமைக்கா கூட நன்றி ஆண்டவரே. நீர் எவ்வளோ பவர்ஃபுல்லா, எவ்வளோ பெரியவரா இருக்கீங்க ஆண்டவரே, இவ்வளவு பெரியவரா, சக்தி வாய்ந்தவரா, அப்படி ஒரு உயிரை உற்பத்திக்கக்கூடிய வல்லமையான தேவனா இருந்து கூட அன்புள்ளவரா இருக்கீங்க. எவ்வளவு கனிவா அந்த மகளை எழுப்புனீங்க ஆண்டவரே, எவ்வளவு வல்லமையான ஒரு கட்டளைய கொடுத்தீங்க கர்த்தாவே. அவ எழுந்திருச்சு உட்கார்ந்தா சாமையும் ஜெயிக்கக்கூடிய மகாவல்லமையான தேவரே, எங்க பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய மகாபிரபுவே ஆண்டவரே, இந்த வேலையில எங்களை உங்க பாதப்படியில சமர்ப்பிக்கிறோம். இந்த அப்பத்தையும் திராட்சையும் நாங்க எடுக்கும் போது எங்களை மன்னியுங்கள் கர்த்தாவே. எங்களை உங்களோட சமூகத்துல எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்துல எத்தனை நாள் இருக்குமோ அத்தனை நாள் உங்களுக்குள்ள சுதந்திரமா வாழ எங்களுக்கு ஆயத்தப்படுத்துங்க. கருணையாயிருந்த தகப்பனே, இந்த வேலையை உங்களுக்கு பாதப்படியில் வைத்து எங்களுக்காகவும் எங்கள் பாவத்துக்காகவும் மறித்து வைத்திருந்த இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நான் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இது காணிக்கை கொடுக்கும் நேரமா இருக்கிறது. அடுத்தாக ஒரு வசனம் படிப்போம். வேதாகமத்தை 2 கொரிந்தியர் 9:7 தெரிந்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இது யாரும் உங்களை கட்டாயப்படுத்தல, சோகமா கூட கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு மனசுக்கு தோணுதோ அதை சந்தோஷமா நீங்க கொடுத்தா ஆண்டவர் உங்களை பாக்குறாரு. God is very happy with you. அவரும் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஓகேவா? நம்ம காணிக்கை காலத்துக்கு மகா கிருபையில் இருக்கும் அந்த பரலோக தந்தையே, நீங்கள் எவ்வளவா ஆசிரியச்சிருக்கீங்க தகப்பனே. அன்றாட எவ்வளவோ எங்களோட வாழ்க்கையில படியெடுக்கக்கூடிய தேவனா இருக்கீங்க தேவனே. நான் நிறைய விஷயங்கள் படிக்கும்போது ஒரு விஷயம் கூட கண்டேன் தேவனே, நீ இன்னைக்கு நன்றி சொல்ல, நீ வாழ்ற இந்த வாழ்க்கை யாரோடைய கனவா இருக்குதுன்னு. ஆண்டவரே, நிறைய பேர் இன்னும் கனவு தான் கண்டுட்டு இருக்காங்க. ஆனா எங்களை ஜீவனோட சந்தோஷமாவோட சகல சந்தோஷங்களையும் கொடுத்து எங்களை ஆசீர்வச்சிருக்கீங்க. எங்க மனதார எங்களோட காணிக்கையை செலுத்த எங்களுக்கு இருதயத்தை தாரும் தகப்பனே. எல்லாவற்றும் ஒரு பாதப்படியில் வைக்கிறேன். எனக்காகவும் என் பாவத்துக்காக மறித்து வைக்கிற இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் எழுந்து நிற்போம். செய்திக்கு செல்வதற்கு முன்பாக எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் நன்றி சொல்லி என்ற பாடலை பாடுவோம். பாட வந்தோம், காரணத்தை போற்ற வந்தோம்.
குட் மார்னிங் சிஸ்டர்ஸ். ஓகே, இவ்வளவு நேரம் தேவன் நம்மளை வந்து அற்புதமா வழிநடத்தி வரார். தேவனுக்கு மகிமை. ஸோ இந்த நேரத்துல நமக்கு தேவ செய்தியை கொடுக்கறதுக்காக ஒரு சகோதரி வர போறாங்க. அவங்க பேர் மாலதி. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி இன்ஜினியரிங் படிச்சவங்க. இங்க வந்து சென்னைக்கு வந்து வேலை தேடி வந்தாங்க. இங்க வந்த இடத்துல தேவன் அவங்கள வந்து தெரிந்து கொண்டு இங்கே அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வந்து அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம தேவனை அவங்க ஏற்றுக்கொண்டு இங்கே அவங்களுக்கு திருமணமும் செய்து கொண்டு ஒரு அற்புதமான தேவ மனிதர் அரவிந்த் அப்படின்றவரை திருமணம் செய்து கொண்டு தேவன் இன்னைக்கு அற்புதமா 2 குழந்தைகளை அவங்களுக்கு ஆசீர்வதிச்சிருக்காங்க, ஆரிக் அமரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சகோதரி வந்து பார்க்கும்போது அவங்க இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் அவங்க வந்து முழு நேர ஊழியத்துல தேவனுக்காக நான் வந்து சேவை செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவெடுத்து இன்னைக்கு அநேக பெண்களுக்கு அவங்க வேதாகமம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, தேவனை பத்தி தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சகோதரி தான் இன்னைக்கு நமக்கு தேவ செய்தியை கொடுக்க இருக்கிறாங்க. சவுல கரவழி எழுப்பி நம்ம Thank you. I've been putting in pressure. So, thank you so much. இங்க நிற்கிறது நான் ரொம்ப பாக்கியமாகவும் ரொம்ப மரியாதையாகவும் நான் கருதுறேன். லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் the singing team, the dance, everything I could able to enjoy. நான் என்ஜாய் பண்ண முடிஞ்சது. நம்ம எல்லாருமே அவங்களுக்கு ஒரு கரகோஷம் எழுப்பிடலாமா? So, I really feel honored to stand here. Yeah. So, நான் எதுக்கு இங்க நிற்கும் போது ரொம்ப தாழ்மையா, ரொம்ப ஹம்பிளா, ரொம்ப ஹானர்டா நான் ஏன் ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இங்க இருக்க நிறைய பேருக்கு தெரியும், திஸ் இஸ் த பிளேஸ் வேர் ஐ க்ரூ. இங்கதான் நான் ஞானஸ்தானம் எடுத்து இங்கதான் நான் வளர்ந்தேன். பட் அதே இடத்துல கடவுள் என்னை இங்க நிக்க வைப்பாருன்னு நான் ஒரு நாளும் நான் நினைக்கல. பட் இதை நினைக்கும் போது நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். கடவுளால முடியாத காரியம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணுது. அண்ட் ஐம் வெரி 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 கிரேட்ஃபுல். எனக்காக என்னை இன்வைட் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, எனக்காக ரொம்ப ப்ரேயர் பண்ணவங்களா இருந்தாலும் சரி. நான் பைபிள் படிக்கும்போது ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். அதாவது அது வந்து எனக்கு ஞானஸ்தானம் அப்புறம் தான் தெரிய வந்தது. என்ன அப்படின்னா, ஓகே, கேன் வி ஆல் செட்டில் தேர்? உட்கார்ந்துக்கலாம். ஸோ இது வந்து நான் கடவுளை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. என்ன தெரிய வந்ததுன்னா, நான் பைபிள் படிச்சுட்டு இருந்த காலத்துல எனக்காக நிறைய பேர் உபவாசம் இருந்து ப்ரேயர் பண்ணாங்களா. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப என்னோட இருதயத்தை ரொம்ப தொடக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. என்னுடைய ஆத்மா நான் மன திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணி மனம் வருத்தி வந்து ப்ரேயர் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது, தட் இஸ் பாசிபிள் ஒன்லி ஹியர். இங்கே தான் அது வந்து பாசிபிள்னு எனக்கு வந்து நான் உணர்ந்தப்போ எனக்கு அது இன்னும் என்னுடைய நன்றி உணர்வை வந்து அதிகப்படுத்துது. ஸோ அதனால தாம்பரம் சபைக்கு நான் எப்பயுமே கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். கடவுளுக்கும் அதுக்கு மேலாக நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கிறேன். ஐ ஓ மெனி மெனி தேங்க்ஸ் டு காட் அண்ட் டு தாம்பரம். ஓகேங்களா? ஸோ என்னை பற்றி அக்கா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஓகே, என்னை பற்றி அதிகமாக சொல்லிட்டதுனால நான் சொல்ல விரும்பல. எனவே தேங்க்யூ. இங்கே வந்த புதுசாக நிறைய பேர் என்னால் பார்க்க முடியுது. இன்விடேஷன் எடுத்துக்கிட்டு உங்களை நம்ம கூப்பிடும் போது அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒருவேளை நம்ம எல்லாமே பெண்களாக இருக்கிறோம். வீட்டில் பல பல சூழ்நிலைகளை கடந்து டிராவல் பண்ணி இங்கெல்லாம் வந்தபோது பல விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடிட்டு இருந்திருக்கலாம். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் யூ டு ஹேவ் அ பீஸ் ஆஃப் மைண்ட். கொஞ்ச நேரத்துக்கு உங்களுடைய மைண்டை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம கடவுளுடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். என்ன காரணத்தினால எப்படி இங்கே வந்திருந்தாலும் சரி, இது கடவுள் நமக்காக நிர்ணயித்த ஒரு நாள். ஓகேங்களா? இது வந்து ஒரு தற்செயலான நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது கடவுள் நமக்காக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நாள். இது எல்லாமே முன்னாடியே
பிளான் பண்ணப்பட்ட ஒரு நாள். ஓகேங்களா? ஸோ நம்ம கிட்ட கடவுள் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ப்ரே. நான் ப்ரே பண்ணிடுறேன். அண்ட் தென் இது கடவுளோட செய்திக்குள்ள நம்ம கடந்து போகலாம். ஓகேங்களா? அன்புள்ள பரமபிதாவே, இந்த அருமையான காலவேளை தந்த தயவுக்காக நன்றி. கர்த்தாவே, நீர் எங்களை உருவாக்கினீர். எங்களுடைய தாயின் வயிற்றிலே நீங்க எங்களை உருவாக்கினீங்க. fearfully and wonderfully you made us. Thank you so much. நீங்க எங்களை குறிச்சு யோசிச்சீங்க. கர்த்தாவே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் சொல்லி அழைத்தீங்க. நீங்க எங்களுக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறீங்க. அந்த திட்டம் எல்லாமே எங்களுக்கு ப்ராஸ்பர் பண்ணதான் கர்த்தாவே. அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்னைக்கு கர்த்தாவே, நாங்கள் பெண்களாக இருக்கிறதை குறிச்சும் கர்த்தாவே, பெண்களாக உங்களை இன்னைக்கு எங்களால் ஆராதிக்க முடியுது. வெளியே இருக்கிற நிறைய பெண்களுக்கு அது அந்த பாக்கியம் கிடைக்கல. பட் லார்ட், எங்களுக்கு நீங்கள் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நான் கோடி நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த சூழ்நிலையிலையும் இன்றைய தினத்தில் நாங்கள் உங்ககிட்ட என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை நீர் எங்களுக்கு கற்பிக்கும்படியாக கூட நான் சொல்லிக்கிறேன். கர்த்தாவே, நீங்கள் மறுத்து நீர் வெளிப்படும். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்தும் வாராதி முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். பேசி மூலமாக சொல்லிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமாம். ஓகே, எல்லாரும் பெண்கள் தினம் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. டெஃபினட்டா என் சார்பிலையும் உங்க எல்லாருக்குமே பெண்கள் தின வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஸோ இந்த பெண்களா ஆக்சுவலா எதுக்கு நம்மளை செலிப்ரேட் பண்றோம்? யாருக்காவது ஒரு எனி ஐடியா? டெஃபினெட்லி நோ. டே டு டே லைஃப்ல நம்ம கடந்து வர சில விஷயங்களை நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து வரோம். அதை நம்மளும் சம்டைம்ஸ் நோட் பண்றது இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சம்டைம்ஸ் நோட் பண்றது இல்லை. ஓகே, ஸோ அதனால நம்மள நாமே ஸ்பெஷல் பண்ணிக்கிறது தான் இந்த டே, விமென்ஸ் டே. ஓகேங்களா? ஸோ நம்ம நிறைய தடைகளை தாண்டி நம்ம கடந்து வரோம், நிறைய அச்சீவ் பண்றோம். விழுந்தாலும் நாம தான் எந்திரிச்சுக்க வைக்கணும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற டைம்ல நம்மளே செலிப்ரேட் பண்ணிக்கிற ஒரு நாள் தான் இந்த விமென்ஸ் டே. ஓகேங்களா? நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், எப்போ இதை ஆரம்பிச்சாங்க, எதனால இதை ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1908 வருஷத்துல இதுக்கான ஒரு ஐடியா வந்திருக்கு. எங்கேயோ ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஒரு ஐடியா வந்திருக்கு. இதற்கு ஒரு பெண்களுக்கான ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பின்னாடி நிறைய ஹிஸ்டரி இருக்கு. பட் நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். 1975 தான் உலகம் மொத்தமும் ஓகே இனிமே மார்ச் 8ஆம் தேதி விமனுக்காக ஒரு டே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கணும், ஒரு சமத்துவம் இருக்கணும், ஒரு அவங்க அச்சீவ் பண்ற விஷயங்களை நம்ம என்கரேஜ் பண்ணணும், ஒரு எம்பவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உலகமே அதை ஒத்துக்கிட்டு அதை உமன்ஸ் டேயா நம்ம கொண்டாடுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளை யாரெல்லாம் உற்சாகப்படுத்துறாங்களோ, நம்மளை யாரெல்லாம் எம்பவர் பண்றாங்களோ, அப்போ நமக்குள்ள ஒரு புது கான்ஃபிடன்ஸ் வரும் இல்லையா? ஸோ அதுதான் நம்மளை அடுத்த காலகட்டங்களுக்கு கொஞ்ச நாள் தள்ளுறதுக்கு நமக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் உமன்ஸ் டே கொண்டாடும் போது அவங்களுக்காக ஒரு தலைப்பு இருக்கும். நான் என்ன யோசிச்சேன்னா, இன்னைக்கு நம்ம சபையா உமன்ஸ் டே, அதாவது பெண்கள் தினம் கொண்டாடும் போது நம்மளும் சபையா ஒவ்வொரு வருஷமும் ஒரு தலைப்பு கீழே நம்மளுடைய உமன்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்றோம். அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் we thought like thrive she rises. அப்படின்னா என்ன அப்படின்னா, அவள் எழுகிறாள். ஓகேங்களா? செழித்து வளர்ந்து அவங்க எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு கடவுளோட பார்வையில நம்ம எப்படியா இருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். காட்ஸ் வியூ ஆஃப் விமன். ஓகேங்களா? கடவுள் ஒரு விமனை எப்படி பார்க்கிறாரு, உலகம் ஒரு விமனை எப்படி பார்க்குது, அது நமக்கே தெரியும். நம்ம சுற்று வட்டாரங்கள்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். நம்ம குடும்பம் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுது, நம்ம வேலை பார்க்குற இடம் நமக்கு எப்படி ட்ரீட் பண்ணுது, நம்ம போற வர இடங்கள் நம்ம எப்படி ட்ரீட் பண்றாங்க நம்ம பார்க்கிறோம். பட் ஹவு காட் வியூ அபவுட் அஸ். கடவுள் ஓகே, ஸோ கடவுள் நம்மள அவருடைய சாயல்ல படைச்சிருக்கிறாரு. ஆதியாகமத்திலே சொல்லியிருப்பாரு, கடவுள் ஆணும் பெண்ணுமா படைச்சாரு, ஆனா அவருடைய சாயல்ல படிச்சாருன்னு சொல்றாரு. அதுவே எவ்வளவு ஒரு ப்ரிஷியஸான ஒரு விஷயம் இல்ல? கடவுள் தன்னோட சாயல்ல நம்மளை படிச்சிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். அவரு இந்த ப்ராவர்ப்ஸ் 31வது அதிகாரம் ஃபுல்லா பார்த்தோம்னா அவ்வளோ விமனுக்கு ரொம்ப வேல்யூ கொடுத்து வச்சிருப்பாங்க, அவ்வளோ விமனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அண்ட் பழைய ஏற்பாடுல இந்த நியாயாதிபதிகள் அப்படிலாம் பார்க்கும்போது விமனுக்கு
கடவுள் வந்து அவங்க நியாயம் தீர்க்கிறதுக்கு, ஆளுகை செய்யறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காரு. நம்ம பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி கதையெல்லாம் பேசுறோம். ஆனா அவங்களுக்கே கடவுள் வந்து நியாயம் தீர்க்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. ஸோ இப்படிதான் வந்து கடவுள் வந்து பெண்களை பார்க்கக்கூடியவரா இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஜீசஸ் டைம்லயும் நம்ம பார்க்கிறோம் ஜீசஸ் ஒரு விமனை எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமாரிய, இந்த இப்ப நம்மளுடைய நிறைய சீரீஸ்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் பார்க்க முடியுது. சமாரிய பெண்கிட்ட எவ்வளோ டீசெண்டா, எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, எவ்வளோ கேர்ஃபுல்லா அவருடைய வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு, எப்படி அவங்கள தன் பக்கம், தன் ஃபோக்கஸ்க்கு வந்து அவங்கள இழுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ஜீசஸ் ட்ரீட் அந்த நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கிற விமனையே பார்க்கும்போது ரொம்ப டிக்னிஃபைடா, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வந்து கடவுள் வந்து பெண்கள் நடத்துறதை நம்ம பார்க்க முடியுது. அண்ட் இன்னும் கடவுள் நமக்கு வார்த்தைகளால பைபிள்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, நமக்குன்னு ஒரு பர்த் இருக்கு, நமக்குன்னு ஒரு வெயிட், நமக்குன்னு ஒரு தரம் இருக்கு. அதுதான் ஜெனசிஸ் 1:27 சொல்லுது, நீதிமொழிகள் 31 சொல்லுது. அது போல நமக்குள்ள நிறைய திறமைகள், நமக்குள்ள பொட்டன்ஷியல், நமக்கே தெரியாத ஒரு திறமைகள்லாம் நமக்குள்ள இருக்கு. அது யாராவது உணர்ந்திருக்கீங்களா? அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எனக்கு எதுவுமே வராது, என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சூழ்நிலையில கடவுள் கொண்டு போய் நிறுத்துவாரு. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம உயர்த்திப்போம், நம்மளை நாமே தைரியப்படுத்திப்போம். ஸோ அதுதான் நமக்குள்ள இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் வெளியே வரும். அபவுட் எவ்ரிதிங் ஐ டோல்ட், இதெல்லாம் சொன்னதை தாண்டி என்னால ஒரு விஷயம் பார்க்க முடியுது. கடவுள் பைபிள்ல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பெண்மணிக்குமே ஒரு முக்கியமான ரோல், ஒரு பங்கு அந்த பைபிள்ல கொடுத்து வச்சிருந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஜீசஸ் பிறக்கிறதுக்கு காரணமான மேரியா இருக்கட்டும், எஸ்தர், அபிகேல், ரூத், அப்படி நிறைய பெண்களை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஹிஸ்டரியில ரொம்ப மாற்ற முடியாத இடங்களை பிடிச்சு வச்சிருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாமே கடவுள் அவங்களுக்கு கொடுத்த ஒரு ரோல். அப்படி ஒரு ரோல் கொண்ட ஒரு உமன் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்க தான் வந்து ரூத். பைபிள்ல இருக்கிற அந்த ரூத் பத்தி தான் நம்ம படிக்க போறோம். நாட் ரூத் மில்டன். I know she is a wonderful woman. அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம். பட் I am talking about the women who God mentions in the Bible. அவங்க கிட்ட இருந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க போறோம். ஓகேங்களா? சிஸ்டர்ஸ் ரெடிங்களா? எஸ். ஓகே. ஸோ அந்த ரூத் பார்க்கும்போது I will tell the story. நான் வந்து அந்த ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன். அவங்களுடைய லைஃப் நான் ஒரு ஷார்ட்டா பார்க்கும்போது, அவங்க சும்மா ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வாழல. அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு கடினமான பகுதிகளை கொடுத்தாலும் அவங்க அதுல இருந்து எழுந்து ட்ரைவ் பண்ணி அவங்க விசுவாசத்தை கொண்டும், தைரியத்தை கொண்டும், விடாமுயற்சி கொண்டும், கீழ்ப்படுதலை கொண்டும் அந்த அவங்களுடைய கடந்த காலத்தை அவங்க வந்து வெற்றிகரமா கடந்து வந்தாங்க அப்படிங்கறதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும். ஓகேங்களா? ரூத்தோட ஸ்டோரியை நம்ம புரிஞ்சுக்கணுமே. ஆனா ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம், ஒரு ட்ரைலர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டோரியை நான் சொல்றேன். என்னன்னா, பாலைவனத்துல ஒரு மரம் எவ்வளவு சீக்கிரம் வளர முடியும் நீங்க நினைக்கிறீங்க? It takes time, right? Sometimes அது வளராமே கூட போகலாம். ஏதாவது ஒரு விதையை நம்ம ஊனி வச்சோம் அப்படின்னாக்கா. பட் அப்படி ஒரு விதையை ஊன்றோம்னு வச்சுக்கோம், மழையே வரல, ஏதோ ஒரு நாள் திடீர்னு மழை வருது. அந்த விதை வளர்ந்து விருட்சமா பெரிய மரமாகி நிறைய பேருக்கு நிழலும் கனியும் தந்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு சீன் தான் ரூத்தோட ஒரு கதை. ஓகேங்களா? ஸோ ரூத்தோட கதை எப்படி அப்படின்னு பார்க்கும்போது சரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் புதுசா வந்தவங்களுக்காகவும் தெரியாதவங்களுக்காகவும் நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த பைபிள்ல இருக்க அந்த புத்தகம் வெறும் 4 சாப்டர், வெறும் 85 வசனங்கள் தான் இருக்கு. பட் அதை கொண்டு கடவுள் இவ்வளோ பெரிய விஷயங்கள் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்ல நினைக்கிறேன் அந்த ஸ்டோரியை. நயோமின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களோட கணவர் எலிமெலெக்கு. அவங்க வாழ்ந்திருக்கிற தேசம் இஸ்ரவேல் தேசம். அங்க வந்து கொடிய பஞ்சம் உருவாகுது. அந்த பஞ்சத்தை தாங்க முடியாம அவங்க வந்து வேற ஒரு நாட்டுக்கு ஃபேமிலியா போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. பட் அந்த போகணும்னு நினைக்கிற ஒரு நாடு வந்து ஒரு எனிமி தேசம். அதாவது இப்ப நிறைய போர் நடந்துட்டு இருக்கு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில. சரிங்களா? அந்த மாதிரி கடவுள் போகவே வேணாம் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துக்கு தான் அவங்க போனாங்க. அந்த இடத்துக்கு பேரு மோவா. அங்க வந்து இஸ்ரவேலின் தேவன் பத்தி அவங்க வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வேற தெய்வங்கள் உண்டு.
அவங்களுடைய வழிபாடு வேற, அவங்களுடைய கலாச்சாரம் வேற, அப்படியா தான் இருந்தது. பட் எலிமெலேக்கு ஒரு குடும்ப தலைவரா என்ன பண்றாரு, என் ஃபேமிலியை நான் பஞ்சத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக நான் அந்த தேசத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லிட்டு கொண்டு போறாரு. அவருக்கு 2 பசங்க அங்க போறாங்க. கொஞ்ச நாள்ல எலிமெலேக் அந்த கணவர் இறந்து போறாரு. அதுக்கப்புறம் அந்த பசங்க 2 பசங்களுக்கும் மோவாப் தேசத்திலே 2 பெண்களை பார்த்து கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆகி 2 பசங்களுமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்க இறந்து போறாங்க. ஸோ இப்போ ஒரே வீட்டுல 3 விதமான விதவைகள் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் நீங்க 2026 நம்ம இருக்கிறோம். ஒரு விடோவை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியும். இந்த சமுதாயத்துல விதவைகளுக்கு என்ன இடம் இருக்கு, அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கிறது தெரியும். ஆல்வேஸ் தே ஆர் டேக்கன் அட்வான்டேஜ் இல்லையா? ஸோ அப்போ அந்த காலத்திலேயே பார்க்கும்போது அவங்க கலாச்சாரத்திலேயும் ஒரு சில விஷயங்கள், ஒரு விதவையை இப்படிதான் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அவங்களுக்கும் இருந்தது. அவங்களும் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணப்பட்டதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. அது அப்படி பார்க்கும்போது ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நயோமி மாமியார் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா, சரி ஓகே, இனிமே இங்க இருக்க முடியாது. நான் கேள்விப்படுறேன் என்னுடைய ஓன் தேசத்திலே நல்ல திருப்பி பஞ்சம் எல்லாம் போய் திருப்பி இன்னும் அறுவடை காலம் ஆரம்பமாகுதுன்னு நான் கேள்விப்படுறேன். சரி நான் போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நல்ல மாமியார் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் மட்டும் போனா போதும், இவங்க இங்க இருந்து இவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கையை அவங்க தேடிக்கிட்டா வாழ வேண்டிய பசங்க வாழட்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அதுல ஒரு மருமக என்ன பண்றாங்க, சரி அப்படின்னு சொல்லி போறாங்க. அவங்க பேர் ஓர்பா. இன்னொரு மருமக என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்க கூட தான் வருவேன், நீங்க எங்க போறீங்களோ நான் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா ரூத்தும் அந்த நயோயும் இஸ்ரவேல் தேசத்துக்கு வராங்க. அங்க அவங்களுக்கு நேரிடுறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாது இல்லையா, எங்க அங்க போய் என்ன பண்ணணும், பழைய மாதிரி வாழ்க்கை இருக்குமா, சாப்பாடுக்கு என்ன பண்ண போறோம், நம்ம டே டு டே லைஃப் எப்படி இருக்க போகுது, யாரை சார்ந்து நம்ம வாழ போறோம், எந்த கேள்விக்குமே ஆன்சர் தெரியாம தான் அங்க போறாங்க. ஸோ அங்க பார்க்கும்போது ரூத் நான் சரி ஆண்டி, நான் சும்மாவே வீட்டில் இருக்க முடியாது, நான் போய் வேலைக்கு போறேன், ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்புல மருமக போய் அங்க போய் அந்த வயல்ல அறுவடைக்கு அங்க என்ன ஒரு கலாச்சாரம் இருந்ததுன்னா, அறுவடை அறுக்கும் போது எல்லாத்தையுமே ஃபுல்லா அறுத்துட மாட்டாங்க, கொஞ்சத்தை ஏழைகளுக்கும் தேவைப்படுறவங்களுக்கும் விதவைகளுக்கும் விட்டு வைப்பாங்க. ஸோ தட் ரொம்ப மரியாதையா அவங்க போய் அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த விட்டு வச்ச அந்த பார்லி அதை போய் அவங்க எடுத்துட்டு வீட்டுக்கு சமைச்சு சாப்பிடுறாங்க. அதுதான் அவங்களுடைய டே டு டே லைஃபா இருக்குது. அப்படி பார்க்கும்போது அவங்க உணவுக்காக மாத்திரம் இல்லை, அடுத்து ஒரு கட்டத்துல அவங்களுக்கு போவாஸ் அப்படிங்கிற ஒரு நபரோட அறிமுகமாகுது. அவர் ரூத் மற்றும் நயோமி அவங்களுடைய ரிலேட்டிவா இருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் இந்த கதையோட சுருக்கம். போவாஸ் மீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு நான் சொல்றேன். இந்த கதையில பார்க்கும்போது கண்டிப்பா கடவுள் அந்த ரூத்தையும் நயோமியையும் அந்த மோவாப் தேசத்துல இருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு என்ன பெரிய காரணமா இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ரூத் கிட்ட இருந்து நயோமி கிட்ட இருந்து பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களுடைய குணாதிசயமும் சரி, அவங்க கடவுள் மேல வச்சிருக்கிற அன்பும் பயபக்தியும் கண்டிப்பா ரூத்தை ரொம்ப இம்பாக்ட் பண்ணியிருக்குது. ஸோ அந்த மூலமா ரூத் நயோமியோட கடவுளை தன்னோட கடவுளா அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரூத் கிட்ட நிறைய விஷயங்கள் ரொம்ப மேலோங்கி இருக்கு. அதுல நான் ஒரு சில விஷயங்களை நான் நோட் பண்ணி வந்திருக்கேன். என்னன்னா, அவங்க ரொம்ப லாயலா இருந்தாங்க. லாயல் அப்படின்னா உண்மைக்கும் ஒரு படி மேல. யாருக்கு ரொம்ப லாயலா இருந்தாங்க? தன்னோட மாமியாரான நயோமிக்கும் சரி, நயோமியோடைய கடவுளுக்கும் சரி அவங்க ரொம்ப உண்மையா இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாங்க. ஏதோ வந்துட்டோம் அவங்களுக்கு ஆறுதலா எடுத்துட்டு போவோம் அப்படின்னு இல்லாம அவங்க வயல்வெளியில வசனம் அதை சொல்லுது, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க அந்த பார்லியை அறுவடை பண்றதுக்கு அவங்க இருந்தாங்கன்னு சொல்லுது. அது மட்டும் இல்ல, அவங்க நினைச்சிருந்தா மோவாப் தேசத்துல அவங்க சிஸ்டர் இருந்த போல அவங்களும் போயிருக்கலாம். பட் எந்த நம்பிக்கையில அவங்க வந்தாங்க அப்படின்னா, நயோமியோட கடவுளை தன்னோட கடவுளா ஆக்கி அந்த கடவுள் மேல தன்னோட எதிர்காலத்தை அவங்க வைக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு அவங்க மூவாய்க்கு வரக்கூடியவங்களா இருக்காங்க. 3 விஷயங்கள் அவங்க பார்த்தோம். அவங்க ரொம்ப உண்மையா இருந்தாங்க, கடின உழைப்பாளியா இருந்தாங்க, அவங்களோட விசுவாசம் அதிகமா இருந்தது. ஸோ
சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை வச்சு நான் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம அவங்க வந்து சாதாரணமா ஈஸியா இருந்திருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு தோணுதா அவங்க வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருந்திருக்குமா? 2 விதவைகள், ஒரு புதிதான ஒரு அதாவது ரூத்துக்கு ரொம்பவே புதிதான ஒரு தேசம், அவங்க கலாச்சாரத்துக்கும் இவங்க கலாச்சாரத்துக்கும் ரொம்பவே மாறுபட்ட ஒரு தேசம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா அவங்களோட வாழ்க்கை? இல்ல, ரைட்? ஸோ அவங்களும் கஷ்டப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கணும். ஸோ அப்படியா பார்க்கும்போது இன்னைக்கு இந்த தீமோட ரூத்தோட வாழ்க்கை ரொம்ப அழகா பொருந்தது என்னால பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கடவுள் மேல நம்ம த்ரைவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ட்ரஸ்ட் in the God's providence. ஓகேங்களா? ஸோ யாராவது ஒருத்தர் வேர் இஸ் வேணி, கேன் யூ ரீட் ரூத் 1:16? அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென். ஸோ அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். ஓகேங்களா? அந்த கடவுள் மேல தன்னுடைய ட்ரஸ்ட்டை வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன போல அவங்களுடைய கலாச்சாரம் வேற, அவங்க பின்பற்றி வர எல்லாமே வேற. பட் நீங்க எதை நம்பி போறீங்க? உங்களோட தேவன் நம்பி போறீங்க. அந்த தேவனை நான் நம்பி வரேன். ஸோ இவங்களுக்கு எந்த விஷயமுமே இனிமேல் ஃபெமிலியரா இருக்க போறது இல்லை. சொந்த ஊரை விட்டு இன்னொரு ஊர்ல எத்தனை நாளைக்கு நம்மளால சர்வை பண்ண முடியும் இல்லையா? எத்தனை வேற மொழி பேசுற ஊர்ல நம்மளால எத்தனை நாள் சர்வை பண்ண முடியும்? வெற்றிகரமா நம்மளால சர்வை பண்ண முடியுமா? இல்ல. பட் ரூத் ரொம்ப தைரியமா அந்த முடிவு எடுக்கிறாங்க. அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? அவங்க கடவுள் கிட்ட நயோமி அந்த தைரியத்தை வச்சிருந்தாங்க. ஸோ அதை அவங்களால பார்க்க முடிஞ்சது. அதே தைரியத்தை அவங்களும் அந்த கடவுள் மேல வைக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த தைரியம் தான் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தது, பாதுகாப்பு கொடுத்தது, அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில அடுத்து என்ன செய்யணுங்கிற ஒரு கைடன்ஸையும் அவங்களுக்கு கொடுத்துச்சு. ஓகேங்களா? இது ஒரு ஃபாரின் கேர்ள் இங்க வந்தா எப்படி இருப்பாங்க, அல்லது நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போனா எப்படி இருக்குமோ அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஓகேங்களா? ரெண்டாவது, H for humility and hard work. ஓகேங்களா? ரூத் 2வது அதிகாரம் 2-7. ரூத் 2வது அதிகாரம் 2-7. மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவர் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றார். அதற்கு இவர், என் மகளே போ என்றார். அவர் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்களின் மேல் கண்காணியாக வைக்கப்பட்டவன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவன் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவர் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறார். இப்பொழுது அவர் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றார். ஆமென். ஸோ இங்க அவங்களுடைய தாழ்மையும் கடின உழைப்பு நம்மளால பார்க்க முடியுது. அந்த வேலைக்காரன் சொல்ற அந்த சாட்சியை பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்களே தாழ்மையா தான் என்கிட்ட கேட்டாங்க, நான் இந்த ஓரத்துல சுற்றி இருக்கிறதெல்லாம் நான் பொறுத்திக்கிட்டுமா, எனக்கு தேவையா இருக்கு அப்படின்னு அவங்க தாழ்மையா கேட்டுக்கிட்டாங்க. காலம் முதல் சாயங்காலம் வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. சரிங்களா? ஸோ யோசிச்சிருக்கலாமே மற்றவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். பட் அவங்க அதை நினைக்கல. கடவுள் பார்த்தாரு. அவங்க எதிர்ச்சியா போன அந்த வயல்வெளி கூட அவங்களுக்கு சொந்தக்காரரான போவாஸோட வயல்வெளியா இருந்தது. அவங்க அந்த போவாஸ் என்ன சொன்னா, இன்னும் நிறைய கொடுங்க, இன்னும் நிறைய போட்டுட்டு போங்க, அவங்க தேவைக்கு அவங்க எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அவங்களுடைய ஹியூமிலிட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க் பத்தி பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது அவங்க ரைசிங் அபவுட் இட்
ரூத் 1:20-22 படிக்கலாம். ரூத் 1:20-22. அதற்கு அவர், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறா என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கற்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை திரும்பிப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்துகையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். இங்க பார்க்கும்போது நயோமி மனசுல ஒரு கஷ்டம் உருவாகுதா? நான் நிறைவா இங்க வந்தேன், ஆனா திருப்பி போகும்போது என்கிட்ட எதுவுமே இல்லை. எந்த பெண்களையும் கோத்ரூ பண்ற ஒரு விஷயம் தான் இல்லைங்களா? எல்லா பெண்களுக்கும் நேரிடுற ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு மன வருத்தம் இருந்தது வழியா கடவுள் அவங்க வெறுக்கல. ஆனா ரூத்தோட ஒரு விசுவாசமும் சரி, ரூத்தோட ஒரு விடாமுயற்சியும் சரி, அவங்களுக்குள்ள என்ன கொண்டு வந்தது? ஒரு புதியதான ஒரு ஹோப்பை கொண்டு வந்தது. நயோமி வந்துட்டு எனக்கு இனி வேற வழி இல்லை, நான் இங்க வந்தேன், ஆனா திருப்பி போய் தான் ஆகணும் என்னுடைய தேசத்துக்கு, எனக்கு வேற வழி இல்லை. She doesn't have any other option, so she decided to go. But Ruth is like, நம்ம சேர்ந்து போலாம், நமக்கு அங்க தேவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அந்த ஒரு கசப்பான சூழ்நிலையில இருந்து தாண்டி அந்த தங்களை தாங்களே அவங்க வெளியே எடுத்துட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஐ ஃபார் இன்டென்ஷனல் ரிலேஷன்ஷிப், ரூத் 3:9-11. ரூத் 3:9-11. நீ யார் என்று கேட்டான். அவர், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியார் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீ சுதந்திரவாளி என்றார். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நறுமணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நறுமணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதை எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊர் எல்லோரும் அறிவார்கள். இவ்வளவு அழகான ஒரு விஷயம். புதுசா வந்திருக்கிற ஒரு ஊர்ல ஒரு அந்த 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 ஊர்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு நபர். இது வரைக்கும் இவங்க 2 பேருக்குமே தெரியல தான் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் இந்த பெண்ணை பார்த்து, உன்னோட குணதிசயத்தை பத்தி நான் கேள்விப்பட்டேன், நீ மோப்ல இருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும், நீ உன் மாமியாரை எப்படி பாத்துக்கிற, நீ எப்படி குடும்பத்துக்காக உழைக்கிற அப்படிங்கறத நான் கேள்விப்பட்டேன். அதை பார்க்கும்போது நான் ஒரு குணசாலியான ஸ்திரியா ஒண்ணு நானு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரே சாட்சி கொடுக்கிறார். அவர் கேள்விப்பட்டார். அப்ப எத்தனை பேர் அவரை பத்தி பார்த்திருப்பாங்க? எத்தனை பேர் அந்த பெண்மணியோட நற்குணங்களை அவங்க ரூத்தா இப்படியா, ரூத்தா அப்படியா, சோ நிறைய நற்குணங்களை அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு நம்ம பார்த்தோம் முன்னாடியே எந்த ஒரு உறவு முறையை எடுத்துக்கிட்டாலும் ரூத் அவங்க மாமியார் கிட்டையா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப வந்திருக்கிற அந்த போவாஸ் கிட்டையா இருந்தாலும் சரி, உண்மைக்கும் மேலாக ஒரு விஷயத்த அவங்க அந்த உறவுல கடைபிடிச்சதை நம்மளால பார்க்க முடியுது. ரூத் 1:16-17 மட்டும் படிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இப்படி சொல்றது நம்மளால முடியுமா? வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு வேற ஒருத்தவங்களுக்காக இனிமேல் நீங்க தான் எனக்கு எல்லாம், நான் இனிமே திரும்பி கூட என்னோட சொந்த ஊரா சொந்த ஜனத்தை நான் பார்க்க போறதில்ல, நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் போறேன், திருப்பி போறதை பத்தி என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படிலாம் அவங்க கமெண்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஸோ இந்த லாயல்ட்டி அவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப்லெஸ்ஸான ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஆனா அந்த கமிட்மெண்ட்ல எந்த ஒரு செல்ஃபிஷ்னஸும் இல்லை. புரியுதுங்களா? செல்ஃப்லெஸ்ஸான கமிட்மெண்ட். இனிமே நயோமி தான் எனக்கு எல்லாமே, நயோமியோட ஊர் தான் எனக்கு எல்லாமே, நயோமியோட தேவன் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஐ எம் கோயிங் டு பி செல்ஃப்லெஸ், ஐ எம் கோயிங் டு கமிட்டட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க she decided to sacrifice her கல்ச்சர். ஓகேங்களா? அவங்களோட கல்ச்சரை முற்றிலுமா துறக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அவங்க எடுத்து வச்ச ஒவ்வொரு ஸ்டெப்பும் பாத்தீங்கன்னா ஒன்லி விசுவாசத்தினால மட்டும்தான் இருந்தது. கடவுள் அந்த விசுவாசத்தை ஆசீர்வதித்தார், கடவுள் அந்த உண்மை தன்மையை ஆசீர்வதித்தார். அதனாலதான் அந்த சாப்பாடு தேடி அங்க நிறைய வயல்வெளிகள் இருந்தது. அவர் அவங்க வேற எந்த வயல்வெளிக்கும் போகாம அவங்க சொந்தக்காரரான போவாஸோட வயல்வெளிக்கே போயிருக்காங்க. அந்த போவாஸ் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு இன்னும் அதிகமா கொடுக்குறாரு, இன்னும் அதிகமா அவங்களுக்கு சேஃப்டி பண்ண சொல்றாரு. அவங்களை யாரும் எதுவும் சொல்லிடாதபடி
பார்த்துக்கோங்கன்னு வேலைக்காரர்களுக்கு கட்டளை இடுகிற ஒரு சூழ்நிலையை கடவுள் ஏற்படுத்துறாரு ரூத்துக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது வி ஃபார் விக்டரி த்ரூ ஒபீடியன்ஸ். ஓகேங்களா? நயோமி என்ன சொன்னாங்களோ அதுக்கு டிட்டோவா ஒபே பண்ணாங்க ரூத். ஓகேங்களா? ரூத் 3வது அதிகாரம் 5-6. 3வது அதிகாரம் 5-6. அதற்கு அவர், நீ எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றார். அவர் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார். ஸோ அவங்க வசனம் சொல்லுது ரொம்ப டிட்டோவா அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு அப்படியே கீழ்படிஞ்சாங்க. அதனோட பலன் தான் கடவுள் அடுத்த ஸ்டெப்ல வந்து அவங்கள உயர்த்துறாரு. இ ஃபார் எலிவேஷன் டு பர்பஸ். ரூத் 4வது அதிகாரம் 13-17. ரூத் 4வது அதிகாரம் 13-17. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவனிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்ய கர்த்தருக்கு சொல்கிறேன். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுள். அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவான். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிறோம். உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாலே என்றார்கள். ஆமென். ஸோ இங்க பார்க்கும்போது இவ்வளவு நாள் வந்து நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ வந்து ரூத்துக்கும் போவாஸுக்கும் கல்யாணம் நடக்குது. எப்படி அது நான் அந்த காலகட்டத்தில் ஒரு கலாச்சாரம் இருந்தது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பெண்மணி விதவையா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சொந்தக்காரங்கள்ல யாராவது ஒருத்தர் அந்த பெண்மணிக்கு, ஒரு உதாரணம் அண்ணன் இறக்குறாருன்னா தம்பியோ, அது தம்பி இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்து நெருங்கின சொந்தக்காரர் யாரோ அவங்களை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு சட்டமா இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது அந்த கூட்டத்திலே ஒருத்தர் அவங்க சொந்தக்காரராக தான் இருந்தாங்க. பட் அவர் ரூத்தை திருமணம் செய்ய முன்வரல. ஏன்? இப்படி பார்க்கும்போது ரூத்தோட சொத்துக்கள் அவருக்கு தேவையா இருந்தது. ஆனா ஒரு விதவைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் தயாரா இல்லை. ஆனா அதுக்கு அடுத்த சொந்தக்காரர் யாருன்னு பார்க்கும்போதுதான் போவாஸ் வந்து அவர்கள் சொத்துக்களையும் மீட்டு ஒரு விதவையான ரூத்தையும் கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறகுது. அதுதான் நம்ம இப்ப படிச்சோம். ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா, ரூத் அந்த நயோமியோட அந்த பையனை கல்யாணம் பண்ணி 10 வருஷம் வாழ்ந்தாங்க. ஆனா அந்த 10 வருஷமும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. புரியுதுங்களா? ஆனா இன்னைக்கு போவாஸ் கல்யாணம் பண்ணி ஏதோ அந்த டேட் மென்ஷன் பண்ணல, ஆனா அவங்களுக்கு குழந்தை ஒரு சந்ததியை உருவாக்குறத நம்ம பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த சந்ததியில வந்தவங்க தான் ராஜா தாவீது, கிங் டேவிட். அதே சந்ததியில வந்தவங்க தான் ஜீசஸ். ஓகேங்களா? the mother of அவங்க the great grandmother of David. அதுக்கப்புறம் அந்த ஜெனரேஷன்ல வந்தவங்க தான் ஜீசஸ் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ நம்ம அவங்க ரூத்தோட வாழ்க்கையில என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, அவங்க விதவையா இருந்தாலும் நிறைய தடைகளை தாண்டி வந்தாலும் அவங்க தன்னை எழுந்து வர்றதுக்கு அவங்க முயற்சி செஞ்சதுனால ஒரு தலைமுறையிலேயே அவங்களால தாக்கத்தை உண்டு பண்ண முடியுது. அவங்க ஒரு சாதாரண பெண்மணி தான், சாதாரண விதவை தான். சமுதாயத்துல அவங்களுக்கு நிறைய மரியாதை இருந்திருக்காதுதான். ஆனா அவங்க கடவுள் எங்கே கொண்டு போய் வச்சாங்கன்னா, கடவுள் பிறக்கிற குடும்பத்துல இவங்க ஒரு முக்கியமான பெண்மணியா இருந்திருக்காங்க. சரிங்களா? அப்போ தடைகளை தாண்டி கடவுள் மேல நம்பிக்கை வச்சு நம்ம ஒரு எடுத்து வைக்கும் போது நம்ம தலைமுறையா நம்மளால என்ன பண்ண முடியும்? தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வரேன். அவங்களுடைய கடினமா அவங்களுடைய ஹாப்பிஷிப்பா வந்து முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ நான் இன்னைக்கு சொல்ல வர்றது என்னன்னா சிஸ்டர், நம்மளும் கடவுளுடைய நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோமே, நிறைய பேர் வந்திருக்கோம். நம்ம சகோதரிகளும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, நிறைய மன சூழ்நிலைகளை நம்ம வந்திருக்கோம், குடும்ப சூழ்நிலைகளை நம்ம வந்திருக்கோம். எதுக்கு கடவுள் இங்க நம்மளை கூட்டிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம வந்து விசுவாசத்தோட அடுத்த அடி எடுத்து வைக்கும் போது கடவுள் உங்களை கொண்டு உங்களோட குடும்பத்திலையும் சரி, உங்களுடைய தலைமுறையிலையும் சரி கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஓகேங்களா? அப்போ இதோட ரூத்தோட கதையை கேட்டோம். அவங்க வாழ்க்கையில கடவுள் எப்படி வேலை செஞ்சாரு, அவங்க வாழ்க்கையில எப்படி அது பிளஸிங்கா மாறிச்சு, இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணிட்டோம் நம்ம பார்த்தோம். அப்போ அதோட மெசேஜ் முடிஞ்சிச்சா?
இல்ல, இனிமேதான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? So don't worry, I'm not going to take more time. ஓகேங்களா? ஸோ மெயின் பிக்சர் இனிமேதான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இந்த கதையில ஒரு ஹீரோ இருக்கிறாங்க. யார் அந்த ஹீரோ? போவாஸா, நயோமியா, ரூத்தா, இல்ல வேற யாரும்? புதுசா வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? சரி, புதுசா வந்திருக்க யாருக்காவது உங்களால கெஸ் பண்ண முடியுதா? இந்த ஸ்டோரியில ஒரு ஹீரோ இருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம், ரூத்து மருமக, நயோமி மாமியார், போவாஸ் அவங்க சொந்தக்காரங்க, சமுதாயத்துல ஒரு பெரிய மனுஷன். இவங்கள யாரு ஹீரோன்னு நினைக்கிறீங்க? பரவாயில்ல, சரியோ தப்போ ஆன்சர் சொல்லுங்க. நான் பிரைஸ் ஒன்று வச்சிருக்கேன், நீங்க யாரு ஆன்சர் சொல்றீங்களோ? மாமியார். ஓகே, வேற 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 யாராவது ஆன்சர் சொல்றீங்களா? ஐ ஹாவ் எ கிஃப்ட். புதுசா வந்திருக்காங்க, சொல்லுங்க. யாரு ஹீரோ இந்த ஸ்டோரியில? சொல்றீங்க, ஆனா சத்தியம் போவாஸ். ஓகே, கமா, நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ண. ஏன்னா அவங்களுக்கும் இருக்கு, பதில வந்து அவங்க முன் கொண்டு வந்தாங்க. கண்டிப்பா வந்து அப்ரிஷியேட் பண்றேன். நீங்க வந்து பயப்படாம அந்த ஆன்சரை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணதுக்காக. கண்டிப்பா இதுல வந்து அந்த ஹீரோ இமேஜ் இருக்கிற அந்த பர்சன் வந்து போவாஸ். நான் ஏன் ஹீரோ இமேஜ் சொல்றேன் அப்படின்னா, நாட் பிகாஸ் ஹி இஸ் மென். ஓகேங்களா? அவர் மென்னா இருக்கிறதுனால நான் ஹீரோ இமேஜ் சொல்லல. அவர் வந்து ஒரு முக்கியமான பங்கை இங்க வகிக்கிறார். ஏன் ரூத்தோட கதை இங்க வரணும், ஏன் போவாஸுக்கு ஒரு கேரக்டர் வரணும், ஏன் வந்து அந்த ஒரு ரோலை வந்து நம்ம இம்பார்ட்டன்டா இருக்கணும், ஏன் வந்து நான் ஹீரோயிசம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னு பார்க்கும்போது, பழைய ஏற்பாடுல நடக்கிற எல்லாமே புதிய ஏற்பாடுல ஏதோ ஒரு விஷயத்தை தான் அங்க கனெக்ட் பண்ணக்கூடியதா இருக்குது. ஓகேங்களா? சோ போவாஸ், நான் சொந்தக்காரன் சொன்னேன் இல்லையா, அந்த சொந்தக்காரரோட ரோலை இங்கதான் நான் எலாபரேட் பண்ணி சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, அவர் இங்கிலீஷ்ல அவரை வந்து கிங்ஸ்மேன் ரிடீமர், அதாவது விடுவிக்கிறவர்னு சொல்றாங்க. ஏன் விடுவிக்கிறவர்? ஓகேங்களா? வந்து அங்க ஒரு கட்டாயம் இருந்ததுல, நயோமி மற்றும் அவங்க மருமக ரூத் விதவையா இருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையை கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில இருந்து அவங்களை அப்படியே வெளியே கொண்டு வர ஒரு பொறுப்பு அந்த கிங்ஸ்மேன் ரிடீமர், அதாவது போவாஸ்க்கு இருந்துச்சு. ஓகேங்களா? அவருக்கு முதல்ல ஒரு சொந்தக்காரர் இருந்தாரு. அவர் சொன்னாரு, இல்ல இல்ல நான் பண்ணிக்க மாட்டேன், மறுமணம்லாம் நான் ரூத்தை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போனாரு. அதே ரீசனை போவாஸும் சொல்லியிருக்கலாம். போவாஸ் சொல்லியிருந்தா இன்னொரு அடுத்து யாரு சொந்தக்காரங்களோ அவங்கள தேடி போயிருப்பாங்க. சரிங்களா? பட் ஆனா போவாஸ் அதை வந்து சொல்லல. ஓகேங்களா? அந்த ரீசன் அவரு முன்வைக்கல. நான் வந்து ரூத்தை கண்டிப்பா நானு விடுவிக்கிறேன், சரிங்களா, அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு அவர் வராரு. அதுவும் வாலண்டியரா வராரு. அவரே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. ஸோ தட் இஸ் வை ஹி கெட்ஸ் தி இமேஜ் ஆஃப் எக்ஸிபிட். ஓகேங்களா? ஸோ இது எங்க நமக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, பழைய ஏற்பாடுல யார் ஒருத்தர் அந்த ஒரு கிங்ஸ்மேன் ரிடீமரா சொந்தக்காரங்களா இருக்கிறாங்களோ அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வரணும், அதாவது விடுவிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஒரு நிலமோ இடமோ கஷ்டப்பட்டு அவங்க அடமான மாதிரி வச்சிருந்தாங்கன்னா அதையும் அவங்க விடுவிக்கணும். அடிமையா போயிருந்தாங்கன்னா அதையும் அவங்க விடுவிக்கணும். யாராவது ஒரு விதவையா இருந்தாங்கன்னா அவங்களையும் விடுவிக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த ரிடீமரோட வேலை. ஓகேங்களா? இன்னைக்கு ரூத்தை மேரி பண்ணி, ரூத்தை கல்யாணம் பண்ணி, ரூத்தை மாத்திரம் இல்ல, ரூத்தோட பங்குகள் மாத்திரம் இல்ல, நயோமி தனியா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஃபேமிலியவே வந்து போவாஸ் மூலமா கடவுள் அவங்களை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு ரூத்துக்கு ஒரு ரிடீமர், அதாவது ஒரு விடுவிக்கிறவர், அதாவது போவாஸ் இருந்தார் இல்லைங்களா? சிஸ்டர் அட்டென்ஷன். ஓகேங்களா? ஸோ ரூத்துக்கு ஒரு விடுதலை பண்றதுக்குன்னு ஒரு ஆள் இருந்தாங்க இல்லையா? ஸோ அதே போல அப்ப நமக்கு யாரு? நம்மளும் வாழ்க்கை சூழ்நிலையில நிறைய விஷயங்கள் கடந்து தானே போறோம். நமக்கும் கஷ்டங்கள் இருக்குதானே இல்லைங்களா? அப்ப நம்மளை விடுவிக்கிறவர் யாரு?
எஸ், எக்ஸாக்ட்லி. ஓகேங்களா, நம்மளுடைய விடுவிக்கிற அந்த விடுதலை நாயகன் உயிரோடு இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் நம்ம எல்லாருக்குமே விடுதலை நாயகனா இருக்கிறார். நம்ம எல்லாரையுமே விடுதலை பண்ணுகிற ஒரே நாயகன், ஒரே ஹீரோ யாரு? ஜீசஸ். ஓகேங்களா, சோ ரூத் கோத்ரூ பண்ண எல்லா கஷ்டத்தையும் நம்ம கோத்ரூ பண்ணிருக்க மாட்டோம். ஆனா நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு என்னென்ன எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு இருக்காது. ஆனா நம்ம எல்லாருக்குமே விடுதலை நாயகர் யாரு? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஓகேங்களா, அவர் உலக கஷ்டம் மாத்திரம் இல்ல, நம்மளுடைய ஆத்மாவை விடுவிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். எதெல்லாம் நம்ம தொலைத்தோமோ, எதெல்லாம் உடைஞ்சு போச்சு, இனிமே இது ஒட்டாது, இனிமே இது மாறாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, இல்ல இனிமே இவங்களோட கதை இதுதான், இந்த வாழ்க்கை சூழ்நிலை இவங்களுக்கு இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனான முடிவுக்கு வரோமோ, அது எல்லாமே விடுவிக்கிற ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து. ஓகேங்களா, அந்த இயேசு கிறிஸ்து விடுதலை நாயகரா இருக்கிறார் இல்லையா, அவருடைய அந்த ஒரு சில விஷயங்கள் தான், ஒரு சில அம்சங்களை தான் நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா, அவர் வந்து ரிடீமர் பை டிசைன். ஓகேங்களா, அவர் வந்து திடீர்னு ஒரு நாள்ல முளைக்கல. ஓகேங்களா, இந்த உலகத்துல பாவம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே ரட்சிப்பு உருவாச்சு. ஓகேங்களா, redemption was not a reaction but it's a God's original design. ஓகேங்களா, கடவுளுக்கு தெரியும் நான் வந்து மனித குணங்களை உருவாக்க போறேன், அவங்களுக்கு ரட்சிப்புன்னு ஒரு விஷயம் தேவை அப்படிங்கிறது கடவுளுக்கு முன்னாடியே தெரியும். பாவம் செஞ்சவொடனே அப்புறம் அடுத்து என்ன பண்றது அப்படின்னு இமீடியட்டா அவர் ரியாக்ட் ஆகல. கடவுளுக்கு தெரிஞ்சு முன்னாடியே யோசிச்சு வச்சதுதான் இந்த டிசைன். I am going to redeem my people. என்னுடைய ஜனங்களை நான் விடுதலையாக்க போறேன். ஓகேங்களா, அதுக்கு அவர் என்ன செஞ்சாரு? ஓகேங்களா, ஸோ பார்க்கும்போது கடவுளோட ராஜ்யத்துல எந்த ஒரு லாஸ், எந்த ஒரு நஷ்டம், அதாவது ஆத்மீக நஷ்டமோ அல்லது எந்த ஒரு நன்மை இல்லாத ஒரு கெட்ட விஷயமுமே பர்மனன்ட் கிடையாது. அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறாருன்னா அது நமக்கு கஷ்டமா இருக்கு, கஷ்டமான சூழ்நிலை இல்லை அப்படின்னா, கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னா அது வந்து நிரந்தரம் கிடையாது அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் எந்த ஒரு சந்ததியுமே இப்போ நம்ம யோசிச்சிருக்கோமா? நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். என்னன்னா, நான் ரோடு கடந்து போகும்போது இப்படி எறும்பு கூட்டம் மாதிரி இருக்கிறாங்களே மக்கள், இவங்களை எப்படி கடவுள் புரிஞ்சுக்கிறாரு, எப்படி ஒவ்வொருத்தர் தேவையும் சந்திக்கிறாரு, எப்படி ஒவ்வொருத்தரையும் பாத்துக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கிறேன். பட் தட் இஸ் வை ஹி இஸ் காட். அதனாலதான் அவர் கடவுளா இருக்கிறாரு. நம்ம மைண்டுக்கு எட்டாததுனாலதான் நம்ம மனுஷங்களா இருக்கிறோம். கடவுள் என்ன சொல்றாரு? உங்க ஒருத்தரையுமே ஒரு பிளானோட தான் நம்ம உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். யாருமே வந்து ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, எதேச்சா ஏதோ உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கிடையாது. உங்க எல்லாருமே உங்களுடைய சந்ததி முக்கியம், நீங்க முக்கியம், நம்மளுடைய ஜெனரேஷன் முக்கியங்கிறது கடவுளுக்கு தெரியும். ஓகேங்களா, எந்த பர்சனுமே சாதாரணமா நஷ்டம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் கடவுளுடைய ஒரு எண்ணமா இருக்கு. ஓகேங்களா, அதுக்காக கடவுள் வந்து ஒரு சேரிட்டி ஒர்க்கர் மாதிரி அவர் வந்து செயல்படல. மீனிங் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுப்போம் இல்லையா, தானமா அந்த மாதிரி அப்படி அவர் செயல்படல. He comes out with the love from the heart, deep down of his heart. உள்ள இருந்து வர அன்புனால அந்த அவர் விடுவிக்கிற ஒரு கடவுளா நமக்கு வராது. ஓகேங்களா, நம்மளுடைய அதாவது நம்மளுடைய ஐடென்டிட்டி, அதாவது நம்மளுடைய அடையாளமே மாற்றப்பட்டிருக்கலாம். சரிங்களா, நான் இந்த விஷயங்கள் நிறைய கோத்ரூ பண்ணிருக்கேன். அதாவது நம்ம ஒரு கால சூழ்நிலையில இருப்போம். அந்த கால சூழ்நிலைகள்ல நம்ம சூழ்ந்திருக்கிறவங்க நமக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. நீ இதுதான் லாய்க்கு, நீ இதுக்கு லாய்க்கு கிடையாது, உனக்கு இதுதான் வரும், உனக்கு இது வராது அப்படின்னு நமக்குன்னு ஒரு அடையாளத்தை நம்ம சுத்தி இருக்கிறவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா, நான் வந்து அப்படி யோசிக்கும் போது யாருதான் நமக்குன்னு யார் இருக்காங்க, நமக்குன்னு யார் தான் இருக்கிறாங்க, யாருதான் நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படின்லாம் நமக்கு நிறைய தாட் வரும். பட் அப்படி நமக்குள்ள இன்னைக்கு ஏதாவது ஒரு தாட் இருந்தா கடவுள் அதெல்லாம் ரெஸ்டோர் பண்றாரு. நீ யாரு, நீ யாருடையவ, நீ யாருக்கு சொந்தமானவ அப்படிங்கறது எல்லாமே கடவுள் வந்து இன்னைக்கு நிர்ணயிக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அதையும் சேர்த்து கடவுள் விடுவிக்கிறார். ஓகேங்களா, நம்மளுடைய எண்ணங்கள்ல இருக்கிற சிறையை கடவுள் வந்து விடுவிக்கதான் இன்னைக்கு வந்திருக்காரு. நமக்கு விலங்கு வச்சு யாரும் கட்டு போடல. ஆனா நம்மளுடைய மனசு நம்மளை பத்தி நிறைய யோசிக்கும். ஸோ அதுல இருந்தெல்லாம் விடுதலை ஆகதான் கடவுள் நமக்கு இன்னைக்கு வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இது, எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம்.
தேவனிடத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுதந்திர புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். ஆமென். ஒரு வசனத்தை அந்த ஒரு வரியை நீங்க கவனிச்சு பாருங்களா. இந்த உலகம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்தார், கடவுள் நம்மளை நேசித்தார். அதே உலகம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே அவர் நிர்ணயிச்சதுனால, அவர் நினைச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம். அந்த தேவன், நம்மளை உருவாக்கின தேவன் தான் நமக்காக இன்னைக்கு விடுதலை நாயகனா போராடிட்டும் இருக்கிறார். ஓகேங்களா. அவர் நம்ம வாழ்க்கை சூழ்நிலையில தவறி போறதுக்கு முன்னாடியே நம்மள தேர்ந்தெடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. விடுதலை அப்படிங்கிறது ஒரு பிளான் பி கிடையாது. அது சரியில்லைன்னா நான் போய் என் பொண்ணை விடுதலை பண்ணுவேன் அப்படி கிடையாது. என் பொண்ணு விழுந்த மாத்திரத்துல நான் தான் போய் அங்க நிற்பேன் அப்படிங்கிறதுதான் கடவுளுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிளான். அதுதான். ஓகேங்களா. சோ அப்போ இந்த விடுதலை நாயகன், அதாவது இந்த போவாஸ் மாதிரி அவர் எப்படி செயல்படுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு சொந்தமா ஒரு நெருக்கமான சொந்தக்காரரா அவர் எப்படி மாறினார் அப்படின்னா, கடவுளான அவர் உலகத்துக்கு மனுஷனா வந்ததுதான். ஓகேங்களா. ஒரு லீகல் ரெப்ரசன்டேட்டிவா அவர் எப்படி மாறுறாரு அப்படின்னா, நமக்காக வாதாடக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். ஓகேங்களா. அது மட்டும் இல்ல, ஒருத்தவங்களை விடுவிக்கணும் அப்படின்னா காசு கொடுத்தோ அல்லது ஏதாவது கொடுத்தாதான் நான் அவங்களை வாங்க முடியும் இல்லையா. சோ அந்த மாதிரி காசு கொடுக்கிற இடத்துல அல்லது ஏதோ ஒண்ணு கொடுக்கிற இடத்துல அவர் தன்னோட பரிசுத்த ரத்தத்தை அவர் கொடுத்திருக்காரு. ஓகேங்களா. அது மட்டும் இல்ல, நமக்கு மன்னிப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது நமக்குள்ள எதெல்லாம் திருடு போச்சோ, நமக்குள்ள எதெல்லாம் விட்டு போச்சோ அதெல்லாம் திருப்பி எடுக்கிறதுக்கு தான் அவர் இந்த மாதிரியான ஒரு டிசைனையே அவர் பண்ணியிருக்காருங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய விடுதலை நாயகர் நமக்குள்ள எந்த ஒரு ஷேம், அதாவது ஒரு அவமானமா நம்ம ஃபீல் பண்றோமா, ஒரு நஷ்டமா நம்ம ஃபீல் பண்றோமா, அல்லது இந்த விஷயத்துல என்னால வெளியவே வர முடியல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோமா, அது எல்லாத்துலயும் இருந்து அவர் நம்மளை விடுவிக்கிறார். அதை அவரால் டாலரேட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா. ஸோ அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டைம் குறைவா இருக்கிறதுனால நான் குயிக்கா ரன் பண்றேன். யுவர் நேம் will not be lost. ஓகேங்களா. நமக்குன்னு ஒரு நேம் கொடுத்திருக்காரு கடவுள் தான். ஒரு விஷயம் நம்புறீங்களா, உங்களுக்கு வச்சிருக்கிற பேர் அது எந்த ரிலீஜியன் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், பட் அது கடவுளால கொடுக்கப்பட்டதுதான். நமக்கு கிடைக்கிற பட்டம், நம்ம இவங்க இப்படி அவங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுவுமே மேபி அந்த பட்டம் நமக்கு உலகம் கொடுக்கறதா இருக்கலாம். பட் கடவுளோட ராஜ்யத்துல ஒரு விஷயமுமே கடவுளுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு ரொம்ப பர்பஸ் இருக்கு. நம்மளுடைய அடையாளத்துக்குன்னு நம்மளுடைய சந்ததிக்குன்னு ஒரு அடையாளம் அவர் வைத்திருக்கிறார். ஓகேங்களா. நம்மளுடைய ரெடிமர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தாத்தா நம்மளை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னா, உன்னோட ஐடென்டிட்டி, அதாவது உன்னுடைய அடையாளத்தை, நீ கடவுளோட சாயலால படைக்கப்பட்டிருக்க, நீ கடவுளோட பொண்ணுதான், ஆனா நான் அதை அழிக்க போறேன் அப்படின்னு சாத்தான் சொல்றான். ஒருவேளை உன்னுடைய வம்ச வழியவே நான் அழிக்க போறேன், ஐ மீன் நீ வளர்ந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு சாத்தான் நினைக்கிறானா, அல்லது உனக்கு நீ எந்த ஃபியூச்சருமே இல்லை, உன்னோட நோ ஃபியூச்சர், ஐ எம் கோயிங் டு ஷட் யூ டவுன் அப்படின்னு சாத்தான் சொன்னான் அப்படின்னா, கடவுள் அதுக்கு மாறாக என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய ஐடென்டிட்டியை நான் ரெஸ்டோர் பண்றேன், உன்னுடைய லெகசியை நான் கண்டினியூ பண்றேன், உன்னுடைய பர்பஸ், நான் உன்னை படைச்சேன் இல்லையா, அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு, அந்த பர்பஸ் என்னைக்குமே மாறாது. ஓகேங்களா. போவாஸ் எப்படி ரூத்தை மேரேஜ் மட்டும் பண்ணல, ஆனா அவருடைய என்டையர் ஃபேமிலியும் ரெஸ்கியூ பண்ணாரோ, அதே போல ஃபார் எவர் அண்ட் எவர் என்னைக்குமே கடவுள் நம்மளுடைய ஃபேமிலியும் சரி நம்மளையும் சரி ரெஸ்கியூ பண்றதுக்கு தயாரா தான் இருக்கிறார். ஓகேங்களா. ஸோ மை நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், நமக்குள்ள கிருபை எப்பயுமே ரீச் பண்ற ஒரு தூரத்துல தான் இருக்கு. ஓகேங்களா. அந்த போவாஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த பெண்மணிக்கு தேவையான ஒரு விஷயங்களை நீங்க வச்சுட்டு போங்க, சோ தட் அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலதான் கடவுள் நமக்கு தேவையான கிருபையை நம்ம சுத்தி வைத்திருக்கிறார், நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்கள் மூலமா வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம நம்ம அவரை நெருங்கும் போது அவருடைய கிருபை நம்ம ரீச் பண்ற தூரத்துலதான் இருக்குது அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஓகேங்களா. அவங்க இப்ப ரூத் பாத்தீங்கன்னா போய் பிச்சை
எடுக்கல, அவங்க போய் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல. அவங்க வந்து போவாஸோட அன்பை பெறத்துக்கோ ஒரு அட்டென்ஷனை பெறத்துக்கோ அவங்க டிசர்விங்கே கிடையாதுதான். பட் ஆனா கடவுளோட கிருபை நிமித்தம் அவங்க வந்து போவாஸோட லைஃப்ல வந்து அவங்க என்டர் ஆகுறாங்க. அது மூலமா அவங்க சந்ததி பெருகக்கூடியதா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே போலதான் இன்னைக்கு கடவுள் நம்ம கிட்ட யாரெல்லாம் தொலைந்து போயிருக்கிறோமோ, யாரெல்லாம் வந்து தேவையா இருக்கிறோமோ அவங்க கிட்டலாம் ஜீசஸ் நெருங்கி வராங்க. அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை நெருக்கி வைக்கிறாரு. அவர் வந்து எப்படி சொல்றது, எங்க செழுமையான விஷயங்கள் இருக்கோ அதை நம்ம ஆக்சஸ் பண்ற தூரத்துல தான் அவர் வைக்கக்கூடியதா இருக்கிறார். we don't have to climb to heaven. நம்ம கடவுள் அதாவது எப்படி சொல்றது, கடவுள் ஹெவனுக்கு போறதுக்கு நம்ம வந்து அவ்வளோ இது பண்ண தேவையில்லை. heaven came to our yield. ஓகேங்களா? கடவுள் நமக்குள்ள வந்தாரு, நம்ம கிட்ட வந்தாரு. ஸோ நம்ம வந்து கடவுளோட ஃபேவருக்காக நம்ம கடினமா உழைக்கணும் தேவையில்லை. காட் நமக்காக ஹார்ட் ஒர்க் பண்றாரு, நமக்கு ஃபேவர் பண்றதுக்காக காட் நமக்கு ஒர்க் பண்றாரு. பிகாஸ் ஹீ இஸ் அவர் விடுதலையும் நாயகன், இல்லைங்களா? ஸோ அதனால நம்மளை சுத்தி கிருபை நம்ம எட்டுற தூரத்துல தான் இருக்குது. அந்த கிருபையை தேடி நம்ம போகக்கூடியவங்களா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளை ரிடீம் பண்ணோம். கடவுள் எதுக்காக ரிடீம் பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, நீ ஒரு இதுக்குள்ள கட்டுப்பட்டிருந்த, அதுல இருந்து நான் உன்னை விடுதலை ஆக்குறேன், அது மட்டும்தான் விஷயமா கிடையாது. நான் வந்து உன்னை கடல்ல இருந்து வெளியே எடுக்கிறேன் அப்படி மட்டும் கிடையாது, உன்னை வெளியே எடுத்து எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன். ஓகேங்களா? ரிடம்ஷன் இஸ் நாட் ஜஸ்ட் காட் getting you out, but it is God bringing you into his family. கடவுளுடைய குடும்பத்துக்கு உள்ள ஒரு நபரா அவர் நம்மளை மாத்துறாரு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அவர் நமக்கான ஒரு கடனை அடைச்சிருக்கிறாரு. அவர் நமக்கான ஒரு அடிமைத்தன்மையில இருந்து நம்மளை விடுதலை ஆக்கிருக்கக்கூடியவரா இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு அவர் நம்ம இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாடுகள்ல இருந்தும் விடுதலையாக்கி தன்னுடைய ஃபேமிலியில ஒரு நபரா அவரு மாத்திக்கிட்டாரு. இதுலதான் வந்து ஒரு வசனம் சொல்லுது, யோவான் 1:12. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யாரெல்லாம் அவங்க விசுவாசமா வைக்கிறாங்களோ அது மட்டும்தான் கடவுள் டிமாண்ட் பண்றாரு. ஓகேங்களா? வேற எதுவுமே கிடையாது. நீங்க அது செய்யுங்க இது செய்யுங்க எதுவுமே கிடையாது. யாரெல்லாம் அவர் மேல விசுவாசம் வைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே கடவுளோட பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லக்கூடியதா இருக்கு. நாம வந்து சும்மா ஏதோ கடவுளை வந்து நம்ம சகிப்புத்தன்மையோட எடுத்துக்கல, அது சும்மா தற்காலிகமா அவர் நம்ம எடுத்துக்கல. அவர் வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லா முழு மனதோட நம்மளை அவருடைய மகளா ஆனா அடாப்ட் பண்ணிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இங்க ஒரு விஷயத்த நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், அதை கனெக்ட் பண்ண முடியுதா பாருங்க. ஆர்ஃபன்ஸ் ஃபைட் ஃபார் பிளேஸ், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ரெஸ்ட் இன் அ பிளேஸ். ஓகேங்களா? அதாவது இந்த குடும்பத்துக்கு நான் சொந்தமா இருக்கிறேன் அப்படின்னா நான் போய் என் இடத்துக்காக சண்டை போட வேண்டியது இல்லை. ஓகேங்களா? பட் இதுவே நான் அந்த குடும்பத்துக்கு அப்பாற்பட்டவளா இருந்தா நான் எல்லாத்துக்குமே என்ன பண்றேன், ஃபைட் பண்ணி அதை அடைஞ்சுக்கணும்னு நான் நினைப்பேன். ஆனா நீங்க யோசிக்கணும், நானும் யோசிக்கணும்னா கடவுளுக்கு சொந்தமான மகளா அல்லது தூரத்துல இருந்து கடவுளை நேசிக்கிற ஒரு மகளா, ரசிக்கிற ஒரு மகளா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ விடுதலை அப்படிங்கிறது நீங்க கடந்த கால கஷ்டங்கள்ல இருந்து கடந்து வர்றது மாத்திரம் கிடையாது. நீங்க வந்து உங்களுடைய அடையாளம் திருப்பி எடுக்கிறது மாத்திரம் கிடையாது. உங்களுடைய பர்பஸ், உங்களுடைய நோக்கம் புதுப்பிக்கிறது மாத்திரம் கிடையாது. உங்களுடைய ஃபியூச்சர் இஸ் கேரண்டி. உங்களுடைய ஃபியூச்சர் என்னன்னா 10 வருஷம் கழிச்சு நான் செழுமையா வாழ்வேன் அந்த ஃபியூச்சர் சொல்லல. இந்த உலகத்துல நம்ம எப்படி இருந்தாலும் மறுமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஃபியூச்சர் இஸ் செக்யூர்ட் when the redemption is happen in your life. அந்த விடுதலை உங்க வாழ்க்கையில நடக்கும்போது ஹெவன்ங்கிற ஒரு விஷயம் என்னைக்குமே உங்களுக்கு கேரண்டி தான். ஓகேங்களா? நம்ம ரிடீமர் நம்ம கிட்ட வரும்போது எல்லா கண்ணீரும் துடைக்கப்படும், எல்லா கவலைகளும் நம்மளை விட்டு போகும். அவர் எல்லா காயங்களையும் ஆற்றுகிற ஒரு தேவன், எல்லா நஷ்டங்களையும் அவர் மாற்றுவார். எல்லாருமே அவர் கூட சேர்ந்து நம்ம அவருக்கு சொந்தமாகக்கூடியவங்களா இருப்போம். ஏன் நம்ம எவ்வளவு டேமேஜ் ஆனவங்களும் சரி, நம்ம எவ்வளவு இம்பர்ஃபெக்டா இருந்தாலும் சரி, கடவுள் ஒரு விஷயம் சொல்றாரு. பிலிப்பியர் 1:6. பிலிப்பியர் 1:6
நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை போஸ்தரிக்கிறேன். Okay, he who began a good work in you will bring it to completion. அதாவது என்னன்னா உங்களை குறிச்சு நான் ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கேன். நான் சொன்னேன்ல, படைக்கும் போதே கடவுள் நம்மள ஒரு பர்பஸ் தான் படைச்சிருக்காரு. அதை நான் ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அது இடையில எங்கேயாவது கோணல்மானெல்லாம் போனாலும், கடவுள் நினைச்சபடி போகலனாலும், கடவுள் வந்து என்ன சொல்றாரு, நான் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன். ஏன் அப்படின்னா தொடங்கியவர் நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. கடவுள் சொல்லல, யூ டோன்ட் ஹேவ் அ மேபி ஃபியூச்சர், யூ டோன்ட் ஹேவ் அ ஹோப்ஃபுல்லி எண்டிங், யூ ஹேவ் அ கேரண்டீட் க்ளோரி. ஏதோ ஒருவேளை உங்களுக்கு எதிர்காலம் இருக்கலாம், அது ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு எண்டிங் இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லல. கேரண்டியான ஒரு க்ளோரி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம வந்து விசுவாசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஐ எம் சோசன், நான் விடுவிக்கப்பட்டுட்டேன், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டேன், நான் கடவுளோட பிள்ளையா தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டேன். என்னுடைய க்ளோரி இஸ் டெஸ்டைன், அதாவது ஆல்ரெடி கடவுளோட பார்வையில அது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இன்னைக்கு இங்க வந்த முதன்முறையா வந்திருக்கிற, தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற எல்லா சிஸ்டர்கிட்டையும் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம்தான், எப்படி ரூட் வந்து வேற ஒரு தேசத்துக்கு போனாலும் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பா எடுத்து வச்சு வச்சாங்களோ, கடவுள் மேல விசுவாசம் வச்சாங்களோ, கடவுள் எப்படி அவங்களை ஆசீர்வதிச்சாங்கன்னு நீங்க பாத்தீங்க. அதே போலதான் இன்னைக்கு முறையா நீங்க வந்திருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறீங்க. கண்டினியூவா உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க எடுத்து வைக்கும் போது கடவுள் உங்களுக்கு நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தர முடியும். ஓகேங்களா? தந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.